அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டேட்டாபிரிக்ஸ் டேட்டா அண்ட் ஏஐ சம்மிட்டில் அனௌன்ஸ் பண்ண புதுசான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேட்டாபிரிக்ஸ் டேட்டா அண்ட் ஏஐ சம்மிட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அது டிப்பிக்கலாக இந்த ஜூலை மாதத்தில் நடக்கும். இப்போ இந்த ஜூன் 2024 அது நடந்தது. அந்த சம்மிட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா புதுசான அனௌன்ஸ்மெண்ட்ஸை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸில் ரீஇன்வென்ட் நடக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்னோஃப்ளேக் சம்மிட் நடக்கும். அதே மாதிரி இந்த கூகுள் நெக்ஸ்ட்னு ஒன்று நடக்கும். அதே மாதிரி தான் இந்த டேட்டாபிரிக்ஸில் டேட்டா அண்ட் டேட்டா ஏஐ சம்மிட் நடக்கும். நமக்கு இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா ஏஐ சம்மிட்டில் நிறையா புதுசான விஷயங்கள் டேட்டாபிரிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் டேட்டாபிரிக்ஸ் ப்ராக்டிஷனராக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் கீநோட் வீடியோஸ் ஏற்கனவே நம்மளோட யூடியூப்பில் இருக்குது. அதெல்லாம் லெங்க்த்தியாக இருக்கும். 2.5 hours இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு டைம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அஃபிஷியல் டேட்டாபிரிக்ஸினுடைய வீடியோஸ் அது. பட் எனக்கு டைம் இல்லை, எனக்கு என்ன அப்படியே எக்ஸ்ட்ராக்டாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதில் அவங்க என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, முதல்ல யூனிட்டி கேட்டலாக் ஓப்பன் சோர்ஸ் பண்ணப்பட்டது. சரி, யூனிட்டி கேட்டலாக் அப்படின்னா என்ன? டேட்டாபிரிக்ஸில் டேட்டா கவர்னன்ஸுக்கு டேட்டாபிரிக்ஸ் உபயோகப்படுத்துகிற அந்த கேட்டலாகுக்கு பேர் யூனிட்டி கேட்டலாக் அப்படின்னு பேர். இது டேட்டாபிரிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த யூனிட்டி கேட்டலாக் அங்கே இருந்தது, டேட்டாபிரிக்ஸில் இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா டேட்டாபிரிக்ஸ் இந்த யூனிட்டி கேட்டலாக ஓப்பன் சோர்ஸ் செஞ்சுட்டாங்க. ஓப்பன் சோர்ஸ்னால் யார் வேணால் எடுத்துக்கலாம், யார் வேணால் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் மெட்டாய் செஹாரியா அந்த பப்ளிக்காக அந்த கீநோட்டை நடக்கும்போது டைரெக்டாக கிட்டப் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு அந்த டேஞ்சர் ஜோனில் போயிட்டு அந்த ரெபாசிட்டரியை பப்ளிக் ஆக்குனாரு. தட்ஸ் குட் திங் ஆக்சுவலாக, ரைட்டுங்களா? இப்போ என்ன காம்படிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் பொலாரிஸ் கேட்டலாக்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஐஸ்பர்க் சப்போர்ட்டுக்காக அந்த பொலாரிஸ் கேட்டலாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த யூனிட்டி கேட்டலாக் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்க போது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போவே தான் பேச போகிறோம், சரிங்களா? ஸோ யூனிட்டி கேட்டலாக்னா என்ன? ஆஸ் யூஷுவல் ஒரு ஓப்பன் சோர்ஸ் கேட்டலாக், ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கேட்டலாக். ஏன்னா இன்னும் பொலாரிஸ் கேட்டலாக் ஓப்பன் சோர்ஸ் பண்ணப்படலை. அதனால யூனிட்டி கேட்டலாக் தான் இப்போதைக்கு முதலாக ஓப்பன் சோர்ஸ் பண்ணப்பட்டது. இது லெனக்ஸ் ஃபவுண்டேஷன், அதாவது குபர்னிட்டிஸ் இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை லெனக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. லெனக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக மேனேஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஏபிஐ இம்ப்ளிமெண்டேஷன், மல்டி ஃபார்மட் சப்போர்ட்டு, மல்டி இன்ஜின் சப்போர்ட்டு, மல்டி மாடல், சரிங்களா? வெரி வைப்ரண்ட் எக்கோ சிஸ்டம். சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். டேட்டாபிரிக்ஸில் என்ன பண்ணாங்கன்னா டேட்டாபிரிக்ஸ் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது டெல்டா லேக் யூனிவர்சல் ஃபார்மேட்டை தான் அவங்க யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ ஜென்ரலி அவைலபிளாக இருக்குது. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன், இது என்னது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ இண்டஸ்ட்ரியில மேஜரா 3 டேட்டா லேக் ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. அதுல ஒன்னு அப்பாச்சி ஐஸ்பர்க் எல்லாருமே யூஸ் பண்றது. ரெண்டாவது டேட்டாபிரிக்ஸினுடைய டெல்டா லேக், மூணாவது அப்பாச்சி ஹூடி. இப்போ இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா அண்டர்லையிங்ல டேட்டாவை பார்க்கேல தான் ஸ்டோர் பண்ணும். அதற்கு மேல அதனுடைய மெட்டா டேட்டாவை அதனோட ஃபார்மேட்ல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இது எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணி எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு டேட்டாபிரிக்ஸ் இதை ஒரு விஷனா கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டெல்டா லேக் யூனிஃபார்ம் மூலமா உங்களோட டேட்டா ஹூடியில் இருக்கட்டும், உங்களோட டேட்டா ஐஸ்பர்க்ல இருக்கட்டும், எதுல வேணா இருக்கட்டும், நீங்க சென்ட்ரலைஸ்டா இந்த டெல்டா லேக்கை நீங்க உபயோகப்படுத்திக்க முடியும் இந்த யூனிஃபார்ம் மூலமா அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டேபுலார் அப்படிங்கிற கம்பெனி தான் ஐஸ்பர்கினுடைய ஃபவுண்டர்ஸ். டேபுலார் என்னன்னா டேட்டாபிரிக்ஸ் கூட இப்போ கொலேட் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஐஸ்பர்க் சப்போர்ட்டும் டேட்டாபிரிக்ஸுக்கு நிறையா வரும். டெல்டா லேக் தான் டேட்டாபிரிக்ஸோடைய டேட்டா லேக் ஃபைல் ஃபார்மேட்டு. பட் இப்போ டேட்டாபிரிக்ஸ் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதை வேணால் வச்சுக்கோங்க, எது வச்சுக்கிட்டாலும் உங்களால் டெல்டா லேக்கில் நீங்கள் அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த யூனிஃபார்ம் கூட இந்த யூனிட்டி கேட்டலாக நம்ம சேர்க்கும் பொழுது மொத்தமா எல்லாத்துக்குமான ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபைல் ஃபார்மட்டும் சென்ட்ரலைஸ்டு டேட்டா கவர்னன்ஸும் நமக்கு கிடைக்கும்.
இதை இந்த படங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதுதான் இந்த யூனிட்டி கேட்டலாகோட படம். யூ கேன் see தி யூனிஃபைடு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது பாருங்கள். டேபிள்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு, ஏஎம்எல் எல்லாமே கீழே உட்காந்துருக்கும். எனி ஃபார்மெட்டு அதான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஐஸ்பெர்காக இருக்கலாம், டெல்டாவாக இருக்கலாம், ஹூடியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் யூனிஃபார்மை உபயோகப்படுத்தி சென்ட்ரலைஸ்டாக இந்த யூனிட்டி கேட்டலாகை வச்சு நம்மளால் கவர்னன்ஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. அவர் அலி கோட்ஸே வந்துட்டு பேசும்போது டேட்டாபிரிக்ஸினுடைய சிஇஓ அவரும் இதை தான் சொன்னார். அவரோட கீநோட்டில் அவர் வந்து இது எல்லாத்தையும் எவ்வளவு பக்கத்தில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் கொண்டு வர நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதற்கான இனிஷியேட்டிவ்ஸ் தான் இது ரெண்டுமே, இந்த டேட்டாபிரிக்ஸினுடைய யூனிஃபார்மும் யூனிட்டி கேட்டலாகும். ஸோ அவங்களுடைய தியரி ஆஃப் லேக் ஹவுஸ், டேட்டாபிரிக்ஸ் லேக் ஹவுஸ் அப்படிங்கிறத யூனிட்டி கேட்டலாக் அண்ட் டெல்டா லேக் யூனிஃபார்ம் மூலமாக நம்ம வெரி ஈஸியாக ஓப்பனாக, அதாவது ஓப்பன்னா இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான், டெல்டா லேக்கும் ஓப்பன் சோர்ஸ் தான், இப்போ யூனிட்டி கேட்டலாகும் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நம்ம ஓப்பன் சோர்ஸ்டாக நம்ம ஈஸியாக இதை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது 100% சர்வர்லெஸ். இது இன்னொரு ஒரு கீ அனௌன்ஸ்மெண்ட்டு அலி கோட்ஸே டேட்டாபிரிக்ஸ் சிஇஓ சொன்னது. இப்போ டேட்டாபிரிக்ஸ் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே சர்வர்லெஸ்ஸாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். டேட்டா இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய டேட்டாபிரிக்ஸினுடைய டேட்டா லேக் ஹவுஸ் பிளாட்ஃபார்மில் மொசைக் இருக்குது, நோட் புக்ஸ் இருக்குது, டேட்டாபிரிக்ஸ் ஈக்குவல் இருக்குது, டேஷ்போர்ட் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ இருக்குது, டெல்டா லைவ் டேபிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே நமக்கு சர்வர்லெஸ் மூலமாக கொடுக்கப்படும். சர்வர்லெஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக க்ளவுட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சர்வர்லெஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நீங்கள் மேனேஜ் பண்ண வேணாம், எந்த லிவர் எதுவுமே பண்ண தேவையில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு சர்வர்லெஸ்ஸாக கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டியில் கொடுக்கல, இது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது மொசைக் ஏஐ பேஸ்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். மொசைக் ஏஐங்கிறது என்னது? டேட்டாபிரிக்ஸு போன வருஷம் மொசைக் ஏஐ கூட வெஞ்சர் பண்ணாங்க, ஆக்சுவலாக அக்வயர் பண்ணாங்க அந்த கம்பெனியை. எண்ட் டு எண்ட் மிஷின் லேர்னிங் ரிலேட்டட், இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸு, ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான விஷயங்களை டேட்டாபிரிக்ஸில் நீங்கள் பண்ணுறதுக்கு மொசைக் ஏஐயை நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியும். சரிங்களா? பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பில்டிங் ப்ரொடக்ஷன் கிரேட் குவாலிட்டி ஏஐ சிஸ்டம்ஸை நீங்கள் பண்ண முடியும். முதல்ல இந்த மொசைக் ஏஐல அவங்க கொடுத்துருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு மொசைக் ஏஐ மாடல் ட்ரைனிங் அண்ட் ஃபைன் டியூனிங். சரிங்களா? இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நீங்கள் இதில் ஃபைன் டியூன் பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும், எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஃபைன் டியூனிங் ஆஃப் எ மாடல் ஆன் எ ஸ்மால் டேட்டா செட்டு ஆர் ப்ரீ ட்ரைனிங் எ மாடல் ஃப்ரம் ஸ்க்ராச் லைக் டிபிஆர்எக்ஸ் வித் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸு, 3000+ ஜிபியூஸு, எதை வேணால் நீங்கள் இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இப்போ மெட்டாவோட லாமாவோ இல்லை கூகுளோட ஜெமினியோ இப்போ டேட்டாபிரிக்ஸினுடைய டிபிஆர்எக்ஸையோ எடுத்து நீங்கள் உங்களுடைய டேட்டாவை வச்சு நீங்கள் அதை ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு புது மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணோன்னாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்க முடியும். இப்போ அவங்க அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஸ்மாலர் மாடலை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறது மூலமாக GPT-4 பர்ஃபார்மன்ஸே உங்களால் கொண்டு வர முடியும். அதனால ஃபைன் டியூனிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னென்னா, இப்போ யூசர்ஸ் வந்துட்டு டாஸ்க் பேஸ் மாடல் எல்லாத்தையும் ஒரு ஜேசான் ஃபார்மெட்டில் டெல்டா லேக்லேயோ இல்லைன்னா ஜேசான் ஃபார்மெட்லேயோ கொடுத்துட்டு நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது ஷட்டர்ஸ்டாக் இமேஜ் ஏஐ பவர்டு பை டேட்டாபிரிக்ஸ். இது ஒன்றும் கிடையாது, டெக்ஸ்ட் டு இமேஜ். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், இது ஜென்ரேட்டிவ் ஏஐனுடைய ஒரு நேச்சுரலான யூஸ் கேஸ். இது சே கிவ் மீ எ ஃபோட்டோ ஆஃப் எ கேட் சிட்டிங் ஆன் எ டேபிள், கிவ் மீ எ ஃபோட்டோ ஆஃப் எ டாக் ரன்னிங் ஆன் தி லேக் சைடு, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது இப்போ டேட்டாபிரிக்ஸில் ஷட்டர்ஸ்டாக்கு கூட அவங்க வந்து வெஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷட்டர்ஸ்டாக் மூலமாக அவங்க அந்த இமேஜஸ் எடுத்து ஒரு ப்ரொடக்ஷன் கிரேடு நல்ல இமேஜஸை உங்களால் இதில் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. வேர்ல்டு கிளாஸ் இமேஜ் ரெபாசிட்டரி யூசிங் மொசைக் ஏஐ மாடல் ட்ரைனிங் மூலமாக நீங்கள் பண்ண முடியும். ஜென்ரேட் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜ் பேஸ்ட் ஆன் தி ட்ரஸ்டட் டேட்டா. அது ட்ரஸ்டட் டேட்டா அந்த ஷட்டர் ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு வரக்கூடியது. அடுத்தது மொசைக் ஏஐ வெக்டர் சர்ச் நவ் சப்போர்ட் தி கஸ்டமர் மேனேஜர் கீஸ் அண்ட் ஹைபிரிட் சர்ச். இப்போ இந்த ஆர்ஏஜி அப்படின்னு சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய பேஸாக ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸை உபயோகப்படுத்துறது, அது வந்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதற்கு வெக்டர் சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வெக்டர் சர்ச் கேப்பபிலிட்டிஸை இவங்க வந்து இதில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் கஸ்டமர் மேனேஜர் கீஸ், இப்போ உங்களோட கீயை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிக்கிறது, நீங்கள் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மொசைக் ஏஐ டூல் கேட்டலாக் அண்ட் ஃபங்க்ஷன் காலிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மொசைக் ஏஐ டூல் கேட்டலாகை உபயோகப்படுத்தி இந்த சென்ட்ரலைஸ்டு என்டர்பிரைஸ் ரிஜிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை எல்லாத்தையும் நீங்கள் கால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டூல்ஸுங்கிறது சீக்வல் ஃபங்க்ஷனாவோ இல்லைனா பைத்தன் ஃபங்க்ஷனாவோ இல்லை மாடல் என் பாயிண்டாவோ இல்லை ரிமோட் ஃபங்க்ஷனாவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கடைசியில் இப்போ அடுத்தது பாருங்கள், மொசைக் ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு. இது ஒரு புது விஷயம். நீங்கள் ரொம்ப சுலபமாக ஒரு ஏஐ சிஸ்டமை இதன் மூலமாக நீங்கள் சேஃபாக நீங்கள் மேனேஜ்டு யூனிட்டி கேட்டலாகையும் உபயோகப்படுத்தி பண்ண முடியும். ஸோ இந்த ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏஜென்ட் எஸ்டிகே வருது, ஏஜென்ட் சர்விங்கும் அது கூட சேர்த்து உங்களுக்கு வருது. அடுத்தது எம்எல் ஃப்ளோ 2.14. டேட்டாபிரிக்ஸ் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு எம்எல் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் மாடல் ட்ராக்கிங், மாடல் லாகிங், எல்லா விஷயங்கள், மாடல் ரிஜிஸ்ட்ரி, மாடல் ஸ்டேஜிங், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எம்எல் ஃப்ளோவில் பண்ண முடியும். புது வெர்ஷன் எம்எல் ஃப்ளோ 2.14. இப்போ இதில் என்னென்ன அடிஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ எல்எல்எம் பேஸ்டு சிஸ்டம்ஸையும், இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணாலும் அதையும் நீங்கள் எம்எல் ஃப்ளோ மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஒரு பேராமீட்டர்ஸ் அட் ஈச் ஸ்டெப்பை உங்களால் இதன் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்னா, ட்ரேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய புது ஃபியூச்சர் கொடுக்குறாங்க. அந்த ட்ரேசிங் ஃபியூச்சர் மூலமாக ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டெப்பில் நீங்கள் மாடலினுடைய அவுட்புட்டை நீங்கள் இந்த எம்எல் ஃப்ளோவில் உங்களால் லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மொசைக் ஏஐ கேட்வே. இது என்ன அப்படின்னா, ஒரு யூனிஃபைடு இன்டர்ஃபேஸு. நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறதுக்கு, எவாலுவேட் பண்ணுறதுக்கு, மாடல்ஸை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், மாடல் ரேட் லிமிட்டிங், பர்மிஷன்ஸு, கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல அவங்க கொடுக்குறாங்க. அதற்கு பெயர் தான் மொசைக் ஏஐ கேட்வே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது டேட்டாபிரிக்ஸ் ஏஐபிஐ. அது என்ன ஏஐபிஐ? அது பேர் பார்த்தா உங்களுக்கு புரியும். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய டேஷ்போர்டிங், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறது. அதை தான் அவங்க டேட்டாபிரிக்ஸ் ஏஐபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது என்னது அப்படின்னா, இது ஒரு புது டைப் ஆஃப் இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது உங்களுடைய டேட்டாவை அதுவே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதுவே உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இதை உபயோகப்படுத்தி நீங்க இது என்னன்னா, இது ஒரு காம்பவுண்ட் ஏஐ சிஸ்டம் மூலமாக டிசைன் பண்ணப்பட்டது. இது உங்களுடைய ஃபுல் லைஃப் சைக்கிளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்க்ளூடிங் ETL பைப்லைன், டேட்டா லீனியேஜ், அதர் queries எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாதுங்க. பேக்ரவுண்ட்ல ஜெனரேட்டிவ் ஏஐ உபயோகப்படுத்துறாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ உபயோகப்படுத்தி உங்களுடைய டேட்டா இன்சைட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இங்கிலீஷில் கேள்வி கேட்கறது மூலமாக உங்களுக்கான கேள்விக்கான பதிலை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டு விதமாக இப்போ இதில் பண்ண முடியும். ஒன்று டேட்டாபிரிக்ஸ் டேஷ்போர்ட், இன்னொன்று டேட்டாபிரிக்ஸ் ஜீனி. அது ரெண்டுமே இந்த ஏஐபிஐ கேட்டகரியில் வருது. சரி, இது என்னது டேட்டாபிரிக்ஸ் டேஷ்போர்டு? ஒன்றுமே கிடையாது. உங்களோட டேட்டா ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் அதில் கேள்வி கேட்பீங்க, வாட் இஸ் தி டோட்டல் சம் ஆஃப் சேல்ஸ் ஃபார் தி கரண்ட் மந்த் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, அது என்ன பண்ணுன்னா, அந்த சேல்ஸ் டேட்டாலாம் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொரியை ஜென்ரேட் பண்ணி, அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி, அந்த சம்மை கண்டுபிடிச்சு அதை உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொண்டு காமிக்கும். அதுதான் இந்த ஏஐபிஐ டேஷ்போர்ட்ஸ் உங்களுக்கு பண்ணும். அடுத்தது இந்த ஜீனி அப்படிங்கிறது. ஜீனிங்கிறது என்ன? ஜீனிங்கிறது பூதம் ஆக்சுவலாக. ஸோ பூதம் என்ன பண்ணும்? கேட்கறது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் அதற்கு பெயர் ஜீனி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கிட்டக்க என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னாலும் அந்த கேள்விக்கான பதிலை அது உங்களுக்கு கொடுக்கும்.
தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. பேஸ்ட் ஆன் இட்ஸ் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ் வைல் ஸ்டில் ப்ரொவைடிங் சர்டிஃபைடு ஆன்சர்ஸ் ஃபார் query பேட்டர்ன்ஸ் ஸ்பெசிஃபைடு பை தி டேட்டா ஸ்கீம்ஸ். அதாவது ஹாலுசினேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஜென்ரேட்டிவ் ஏஐயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது புரியும். அதாவது என்னென்னா ஹாலுசினேஷன்னா என்ன, தமிழில் அப்படியே சொன்னோன்னா பிரமை. அதாவது தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறது. இப்போ எப்படின்னா ஒரு கேள்விக்கான பதில் அதுக்கு தெரியாது, ஆனாலும் தெரிஞ்ச மாதிரி அது பிஹேவ் பண்ணும். அதற்கு பேர் ஹாலுசினேஷன் பேரு. இது இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் இதுல வராதுங்கறாங்க. நீங்க அந்த மெயின் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல அவங்க தெளிவா காட்டுவாங்க, பாருங்க இது ஹாலுசினேட் பண்ணல, இது எனக்கு தெரியாததை தெரியாதுன்னு தான் இது சொல்லுது அப்படிங்கறத அவங்க இதுல காட்டுவாங்க. அதை தான் அவங்க இதுல சொல்ல வராங்க. இன் ஜெனரல் ஜீனிங்கிறது கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடிய ஒரு பூதம். சரி, அடுத்தது ஏஐ சிஸ்டம்ஸ் அட் ஆல் லேயர்ஸ் பிரிடிக்டிவ் ஆப்டிமைசேஷன். இப்போ என்ன சொல்ல வராங்க, டேட்டாபிரிக்ஸ் நாங்க எங்களுடைய எல்லா லேயர்ஸ்லயும் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதனால தான் அவங்க டேட்டா இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்னு அவங்கள ரீகாயின் பண்றாங்க. இப்போ டேட்டாபிரிக்ஸினுடைய ஃப்ளோ பாத்தீங்கன்னா, டேட்டாபிரிக்ஸ் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா போன வருஷம் முன்னாடி வரைக்கும் டேட்டாபிரிக்ஸ் லேக் ஹவுஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா லேக், டேட்டா வேர் ஹவுஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஃபியூச்சர்ஸை நாங்க வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் மூலமா கொடுக்குறோம். அதனால இதை நாங்க லேக் ஹவுஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்றோம்னு சொன்னாங்க. இப்போ அந்த டேர்மை டேட்டா இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்னு மாத்திட்டாங்க. அதாவது அட் ஆல் தி ஏரியாஸ், எல்லா ஏரியாலையும் டேட்டா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ அவங்க உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. டேட்டா லே அவுட்டில் சரி, query இன்ஜினில் சரி, ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டில் சரி, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நாங்கள் எங்களுடைய ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேட்டிவ் ஏஐ எம்பீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடியது ஆட்டோமேட்டிக் லிக்விட் கிளஸ்டரிங். உங்களுக்கு டேட்டாபிரிக்ஸ் தெரிஞ்சால் இது புரியும். நீங்கள் ஆப்டிமைஸ் கமாண்டை அப்பப்போ நீங்கள் ரன் பண்ணணும். என்னென்னா சங்கிங் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது நிறையா ஸ்மாலர் ஃபைல்ஸ் இருந்தது அப்படின்னா அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிகிரடேஷன் கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ நீங்கள் ஆப்டிமைஸை ரன் பண்ணுவீங்க உங்களோட டேட்டாபிரிக்ஸில். வேக்யூம்ங்கிறது வேற, வேக்யூம்ங்கிறது ஃபைல்ஸே டெலீட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்டிமைஸ் வந்து பெரிய பெரிய ஃபைல்ஸை வந்துட்டு சின்ன சின்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாடரேட் ஃபைல் சைஸுக்கு அது வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணும். அந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் செய்யப்பட்டது, நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ரைட்டு. ரெண்டாவது ஆட்டோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த query எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அடாப்டிவ் query எக்ஸிக்யூஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு பிளான், query எக்ஸிக்யூஷன் பிளான் டேட்டாபிரிக்ஸ் மாதிரி இன்ஜின் எப்படி போடும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உபயோகப்படுத்தி தான் போடும். ஸோ அதற்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் செய்யப்பட்டது. அடுத்தது ஏஐ ஃபங்க்ஷன்ஸ். இந்த படத்தை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். ஒரு சீக்வல் queryக்கு உள்ளுக்குள்ள என்னால் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை கால் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இவங்க அதை தான் செய்கிறாங்க பாருங்க, யூசிங் இந்த ஏஐ query ஃபங்க்ஷன். இங்கே லாமா 8 பில்லியன் மாடலை கூப்பிடுறாங்க. யூ ஆர் எ மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் ஃபார் எ வின்டர் ஹாலிடே ப்ரமோஷன் டார்கெட்டிங் ஜென்சி. ஜென்ரேட் எ ப்ரமோஷனல் டெக்ஸ்ட் இன் 30 வேர்ட்ஸ் மென்ஷனிங் 50% டிஸ்கவுண்ட் ஃபார் எ ப்ராடக்ட். அது கூட ப்ராடக்ட் நேமை சேர்த்துக்கோ அப்படிங்கிறாங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த queryக்குள்ள, இந்த செலக்ட் query உள்ள அவங்க ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை டைரக்டாக கூப்பிடுறாங்க யூசிங் இந்த ஏஐ ஃபங்க்ஷன்ஸை உபயோகப்படுத்தி. சரி, அடுத்தது டெல்டா லேக் 4.0. டெல்டா லேக்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நிறையா பேசிட்டோம். டெல்டா லேக்குங்கிறது ஒரு டேட்டா லேக்குக்கான ஃபைல் ஃபார்மெட்டு. ஐஸ்பர்கு, ஹூடி, டெல்டா லேக்கு இதெல்லாம் ரொம்ப வைடாக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ புது வெர்ஷன் டெல்டா லேக் 4.0 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது இன்டர்ஆப்ரேட்டபிள், வெரி ஹைலி பர்ஃபார்மண்ட் அண்ட் வெரி ஈஸி டு யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் பாருங்கள். வேரியண்ட்டுங்கிற ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாக்கான வேரியண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் ஜிஏ ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம். லிக்விட் ஜிஏ ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். கோஆர்டினேட்டட் கமிட்ஸ் இதில் நீங்கள் பண்ண முடியும். ஸ்பார்க் கனெக்ட் வந்துட்டு இப்போ வந்து பெட்டர் ஸ்டெபிலிட்டி அண்ட் அப்கிரேடபிலிட்டி வந்திருக்கு. கொலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஐடென்டிட்டி காலம்ஸை பண்ண முடியும். டைப் வைடனிங் பண்ண முடியும். இந்த மாதிரி லாட் ஆஃப் அதர் ஃபியூச்சர்ஸை டெல்டா லேக் 4.0 வெர்ஷனை அவங்க இந்த சம்மிட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யூனிட்டி கேட்டலாக் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட்ஸை பார்த்துருவோம். புரிஞ்சுக்கணும்,
யூனிட்டி கேட்டலாக் ஓப்பன் சோர்ஸ் பண்ணப்பட்டது, அப்படிதான் நான் அப்படி பேசியிருக்கேன் முதல்ல. இப்போ யூனிட்டி கேட்டலாகுக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட்டி கேட்டலாக் உள்ளுக்குள்ள நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து டேட்டாபிரிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்டி கேட்டலாக்னா என்ன, ஏற்கனவே நம்ம இதை பார்த்தது தான். எண்ட் டு எண்டாக கண்ட்ரோலு, ஆடிட்டிங், லீனியேஜ், டேட்டா டிஸ்கவரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. முதல்ல அவங்க சொல்றது லேக் ஹவுஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. அதாவது யூனிட்டி கேட்டலாக உங்களோட டேட்டாவை மூவ் பண்ணாமல் எதற்கு மேலே வேணாலும் உட்கார வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த படத்தில் அதுதான் தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு சினாப்ஸ் இருக்கட்டும், அஷூர் சீக்வல் இருக்கட்டும், AWS ரெட்ஷிஃப்டாக இருக்கட்டும், கூகுள் பிக்வரியாக இருக்கட்டும், ஈவன் தான் ஸ்னோஃப்ளேக்காகவே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு மேலே உங்களால் யூனிட்டி கேட்டலாக இந்த லேக் ஹவுஸ் ஃபெடரேஷன் மூலமாக உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக க்ளூவுக்கும் ஹைவுக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. க்ளூவையும் நீங்கள் இதன் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய சோர்ஸ் சிஸ்டம் எதுவாக வேணாலும் இருந்துக்கிட்டோம், அதற்கு மேலே நீங்கள் உங்களோட யூனிட்டி கேட்டலாக வெரி ஈஸியாக இந்த லேக் ஹவுஸ் ஃபெடரேஷன் மூலமாக இன்டகிரேட் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், டேட்டா சோர்ஸஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் வித்தவுட் நீடிங் டு மைக்ரேட் ஆல் டேட்டா டு a யூனிஃபைடு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேக் ஹவுஸ் மானிட்டரிங். இப்போ இந்த டேட்டாபிரிக்ஸ் லேக் ஹவுஸ் தான் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம். அந்த லேக் ஹவுஸ்க்கான மானிட்டரிங்கை அவங்க வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. இல்லை அது வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் குவாலிட்டி டேஷ்போர்ட்ஸ் மூலமாக மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களோட டேபிள் இருக்குது, உங்களோட மாடல் இருக்குது, அதை எல்லாத்தையும் இந்த யூனிட்டி கேட்டலாகில் இருக்கிற லேக் ஹவுஸ் மானிட்டர் பண்ணும். மானிட்டர் பண்ணி உங்களுக்கான டேஷ்போர்ட்ஸு, உங்களுக்கான மெட்ரிக் டேபிள்ஸ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது யூனிட்டி கேட்டலாக் மெட்ரிக்ஸ். இப்போது நீங்கள் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுக்கு டிபிடி மாதிரி இல்ல அட் ஸ்கேல் மாதிரியோ இல்ல கியூப் மாதிரியோ சிஸ்டம்ஸை யூஸ் பண்றீங்கன்னா அந்த மெட்ரிக்ஸை எல்லாத்தையுமே நீங்க யூனிட்டி கேட்டலாக்ஸ் மெட்ரிக்ஸ் உள்ளுக்குள்ள புஷ் பண்ண முடியும். இந்த மெட்ரிக்ஸை நீங்க AIBI ஜீனி மூலமாவோ இல்ல AIBI டேஷ்போர்ட்ஸ் மூலமாவோ இல்ல அதர் விஷுவலைசேஷன் டூல்ஸ்னு சொல்லக்கூடிய பவர் BI இல்ல லுக்கர் இல்ல டேபுலு எதன் மூலமா வேணாலும் நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா சென்ட்ரலைஸ்டான மெட்ரிக்ஸ். இப்போ உங்களோட மெட்ரிக்ஸை நீங்க யூனிட்டி கேட்டலாக்ஸ் மெட்ரிக்ஸ்ல டைரக்டா புஷ் பண்ணி அதை நீங்க பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது அட்ரிபியூட் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், ABAC RBACன்னு ரெண்டு இருக்கு. நீங்க நம்மளோட ஸ்னோப்ரோக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், அட்ரிபியூட் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ். இப்போ வரைக்கும் டேட்டாபிரிக்ஸ்ல யூனிட்டி கேட்டலாக்ல வந்து ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அட்ரிபியூட் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸும் உங்களால் டேகிங் மூலமாகவும் இல்லைன்னா ஐடென்டிட்டி மூலமாகவும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அடுத்தது ஷேரிங் ஃபார் லேக் ஹவுஸ் ஃபெடரேஷன். இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இந்த யூனிஃபார்மை வச்சு நம்ம இதை ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ டெல்டா லேக்கும் இந்த டேட்டாபிரிக்ஸ் யூனிட்டி கேட்டலாகும் ஒன்று ரொம்ப சீம்லெஸ்ஸாக இன்டகிரேட் பண்ணும் அப்படின்னு தான் அவங்க வந்து இதில் வந்து சொல்ல வர்றது. இந்த படம் பாருங்க. ஸோ உங்களோட டேட்டாவை நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும் வித்தவுட் ரைட்டிங் எனி கோட். ஸோ அதே தான் இந்த பிக்வெரி இல்லை ஸ்னோஃப்ளேக்கு இல்லை எதில் வேணாலும் இருந்தாலும் நீங்கள் யூனிட்டி கேட்டலாக் ப்ளஸ் உங்களுடைய டெல்டா லேக் யூனிஃபார்மை உபயோகப்படுத்தி நீங்கள் அந்த டேட்டாவை மூவ் பண்ணாமலே நீங்கள் கவர்ன் பண்ண முடியும், நீங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். அடுத்தது டேட்டாபிரிக்ஸ் க்ளீன் ரூம்ஸ். இது வந்து ஒரு ப்ரைவசி ஃபியூச்சருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா ஷேரிங்க்கு இப்போ கன்சியூமர் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். ப்ரொவைடர் டேட்டா ப்ராடக்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க, கன்சியூமர் அந்த டேட்டா ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுவாங்க. இந்த டேட்டாபிரிக்ஸ் க்ளீன் ரூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பிரைவேட் ஸ்பேஸை கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் உங்களோட கம்பெனி உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டா ஷேரிங்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் இதன் மூலமாக பண்ணிக்கலாம். இது யூனிட்டி கேட்டலாக் கூடவே வருது. ஸோ எனி கிளவுட், எனி பிளாட்ஃபார்ம், எனி லாங்குவேஜ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அட் எனி ஸ்கேல் நீங்கள் உங்களால் இந்த யூனிட்டி கேட்டலாக் டேட்டாபிரிக்ஸ் க்ளீன் ரூம்ஸை நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியும். சரி, அடுத்தது நம்ம வந்து என்னென்னா மெயினாக இப்போ வந்து டேட்டா இன்ஜினியரிங் உள்ளுக்குள்ளே போகிறோம். இது என்னோட ஃபீல்டு, அதனால் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. டேட்டா இன்ஜினியரிங் ஆன் டேட்டாபிரிக்ஸு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள் இருக்குது. டெல்டா லைவ் டேபிள்ஸ் இருக்குது, டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு, டேட்டாபிரிக்ஸ் ஜாப்ஸ் இருக்குது, ஆட்டோ லோடர் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு விஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் எண்ட் டு எண்ட் டேட்டா இன்ஜினியரிங் வித் நோ கோட் லோ கோடு டைப்பில் நாங்கள்
கொடுக்குறோம். அதற்கு பெயர் என்ன அப்படின்னா லேக் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. அந்த லேக் ஃப்ளோ 3 விஷயங்களை கொடுக்கும். இன்ஜெக்ஷனை கொடுக்கும், டிரான்ஸ்ஃபார்மை கொடுக்கும், ஆர்கஸ்ட்ரேஷனை கொடுக்கும். ஒன் டேட்டா இன்ஜினியரிங் சொல்யூஷன் பவர்டு பை டேட்டா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ சரி, இப்போ இந்த இன்ஜெஸ்ட்டுக்கு, டிரான்ஸ்ஃபார்முக்கு, ஆர்கஸ்ட்ரேட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். இன்ஜெஸ்ட்டுக்கு அவங்க சொல்லக்கூடியது லேக் ஃப்ளோ கனெக்ட். இது என்ன? இது ஒரு கனெக்டர். எல்லா எக்கோசிஸ்டம்க்கும் உங்களோட டேட்டா எங்கே வேணால் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் இந்த லேக் ஃப்ளோ கனெக்ட் மூலமாக சிம்பிள் கிளிக் ஆன் தி பேஸ், அதாவது எந்த கோடும் நீங்கள் எழுத வேண்டாம், சிம்பிள் கிளிக் டேட்டா இன்டகிரேஷன் மூலமாக நீங்கள் எங்கே டேட்டா இருந்தாலும் அதை நீங்கள் டேட்டா பிரிக்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இது. அது மட்டும் கிடையாது, உங்களோட அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பிடிஎஃப்லையோ இல்லை எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்லையோ இருந்தாலும் அதையும் நீங்கள் டேட்டா பிரிக்ஸ் லேக் ஃப்ளோ கனெக்ட் மூலமாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக இதை யோசிச்சுக்கோங்க, இது ஒரு கனெக்டர், எல்லா சோர்சஸுக்குமான கனெக்டர். அதுதான் இது. அடுத்தது லேக் ஃப்ளோ பைப்லைன். இது டேட்டா பைப்லைனுக்கானது. ETL பைப்லைன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு SQL பைத்தன் மூலமாக உங்களுடைய டிக்ளரேட்டிவ் டேட்டா பைப்லைன்ஸை நீங்கள் இதில் டெவலப் பண்ண முடியும். ஹைலி ஸ்கேலபிள். இது பேட்ச் ஸ்ட்ரீமு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்க முடியும். ஸோ இது டேட்டா பைப்லைன் பில்டுக்கு இந்த லேக் ஃப்ளோ பைப்லைன். இது டிப்பிக்கலாக உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். SQL அண்ட் பைத்தானை நீங்கள் இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது ஆர்கஸ்ட்ரேஷன். ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு ஏற்கனவே டேட்டா பிரிக்ஸில் வந்துட்டு நம்மளுடைய டேட்டா பிரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது. அதை இன்னும் இவங்க ஸ்கேல் பண்ணுறாங்க. அதில் நிறைய ஆடட் ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. பில்ட் வித் தி லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் ஆஃப் டேட்டா பிரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ். அதை தான் அவங்க இப்போது லேக் ஃப்ளோ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எல்லாமே நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறது, மிஷின் லேர்னிங் நோட் புக்ஸை நீங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது எல்லாம் நீங்கள் இதில் செஞ்சுக்க முடியும். ஸோ 3 மெயினான விஷயங்கள் தான். ஸோ இப்போ இந்த லேக் ஃப்ளோ வரதுனால எப்படி மாறுதுங்கிறது இதில் காமிக்கிறாங்க. முன்னாடி டெல்டா லைவ் டேபிள்ஸ், ஒர்க் ஃப்ளோஸ் இதெல்லாம் தான் இருந்தது. இதை எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணி நாங்கள் லேக் ஃப்ளோன்னு கொடுக்குறோம். கரெக்டாக இந்த லேக் ஃப்ளோ கனெக்டை வந்து ப்ரைவேட் ப்ரிவியூலையும் பைப்லைன்ஸ் ஜாப்ஸும் போக போக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பவர்ட் பை டேட்டா இன்டெலிஜென்ஸ், தி கவர்னன்ஸ் யூசிங் யூனிட்டி கேட்டலாக் அண்ட் எஃபிஷியன்சி வித் தி சர்வர்லெஸ் கம்ப்யூட். எல்லாத்தினாலும் இது பவர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டா இன்ஜினியரிங்கான சொல்யூஷனாக இந்த டேட்டா பிரிக்ஸ் லேக் ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட அட்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஒரு சிங்கிள் ஸ்லைடு. இந்த சிங்கிள் ஸ்லைடில் அவங்க டேட்டா பிரிக்ஸ் இந்த சம்மிட்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. நான் இதெல்லாம் படிக்க போகிறது இல்லை, ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வீடியோவை பாஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு தடவை இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. 2-3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். முதல் விஷயம், நான் முதல்லையே சொன்ன மாதிரி டேட்டா பிரிக்ஸினுடைய சம்மிட்டினுடைய கீநோட் வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டைம் இருந்தால், உங்களுக்கு டைம் இருக்குது, எனக்கு டைம் இருக்குது, ஒரு 2.5 ஒரு 4.5 மணி நேரம் வீடியோ அது, அதை பார்க்க முடியும் அப்படின்னா அதை போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரெண்டாவது, நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளாகாக எழுதியிருக்கேன். அந்த பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் படிக்கிற ஆளே நான் வந்து படித்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். மோர் ஆர் லெஸ் இதில் நான் சொல்லப்பட்ட கண்டென்ட்ஸ் அந்த பிளாகில் இருக்கும். மூணாவது, டேட்டா பிரிக்ஸ் பிளாக். நான் டேட்டா பிரிக்ஸ் பிளாகோட லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் படிங்க. அதை போய் படித்தாதான் உங்களுக்கு டேட்டா பிரிக்ஸில் புதுசாக என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் அதை படிக்கணும் அப்படிங்கிறது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நிறையா கமெண்ட்ஸ் எழுதுங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். கற்றனை தூரும் அறிவு.